எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவிசீன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். நம்ம காமனாக ட்ரை பண்ணுறது ஒரு சைனீஸாக இருக்கும், இல்லை இட்டாலியன், மெக்சிகன், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ்வலாக ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு அருமையான அரேபியன் குவிசீன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு சிக்கன் ரெசிபி. இது பேர் சிக்கன் கப்சா. ஸோ இது நம்ம நல்லா அந்த ஹோல் சிக்கன் லெக் வச்சு அதில் கொஞ்சம் அந்த ரைஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ், அதாவது ஒரு மசாலா தூள் மாதிரி அரைச்சி தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல ரெசிபி. உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ வாங்க இந்த சிக்கன் கப்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கப்சா மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. மிக்சியை மூடி நல்லா பவுடரை அரைங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆல்மோஸ்ட் நல்லா அரைஞ்சிருச்சு. நான் இன்னொரு 1 நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைக்கணும். இப்போ நம்மளோட கப்சா மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு கூட வேணுமெனும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கப்சா பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை மூடியோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது போடுங்க. அடுத்து 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கினது சேர்த்து வெங்காயத்தை 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகு போடுறேன், 1 டீஸ்பூன் சீரகம், 6 கிராம்பு சேர்த்து வதக்குங்க. நான் 2 சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். நான் சிக்கனை தோலோடு சேர்க்க போகிறேன். சிக்கனில் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ மசாலா நல்லா சிக்கனில் இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் வச்சு வதக்குங்க. சிக்கனோட 2 பக்கமும் பிங்க் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கப்சா மசாலாவை சிக்கன் மேலே போடுறேன். இப்போ திருப்பி விட்டு 1/2 டீஸ்பூன் கப்சா மசாலாவை சிக்கன் மேலே தூவுங்க. அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சிக்கனில் அப்சார்ப் ஆகிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து 1 கேரட் பொடியாக நறுக்கினது போடுங்க. 1 தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இப்போ சிக்கனை அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. அடுத்து 1 கப் தக்காளி விழுது ஊற்றுங்க. அடுத்து கொஞ்சமாக ஜாதிக்காயை துருவி சேருங்க. இப்போ 3 கப் சுடு தண்ணி ஊற்றுறேன். இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு நான் 1 கியூப் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்திரத்தை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனை அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அப்போ
அப்புறம் 2 டீஸ்பூன் கப்சா மசாலா போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாத்திரத்தை மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இப்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைக்காமல் அப்படியே சேர்க்குறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக காஞ்ச திராட்சை போடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்திரத்தை மூடி அரிசியை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், அரிசி நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட சிக்கன் கப்சா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாவ், அந்த அரேபியன் ஸ்டைல் சிக்கன் கப்சா எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்ஸ், டேஸ்ட் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.